ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ஈஸ்வர் காரைக்குடி ஃபாரினில் இருக்கேன். இப்போ காரைக்குடியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். இந்த கள்ளி பார்த்தீங்களா, இந்த கள்ளி செடி இது தொட்டால் பால் வடியும். அது தொட்டு கீறினாலே பால் வடியும். நான் அதை காட்டுற பாருங்கள். இவ்வளோ பெரிய கள்ளி செடி இருக்கு பாருங்கள். நம்ம அழகி படத்தில் எல்லா பசங்களும் ஸ்கூல் பசங்கள்லாம் பேர் எழுதுவாங்கள்ல, அந்த கள்ளி செடி தான் இது. எவ்வளோ பெரிய மரமாக இருக்குது பாருங்கள். அதில் ஒரு குச்சி வச்சு கீறினாலே பால் வடியும். நான் கீற பாருங்கள், இந்த குச்சி வச்சு அதை கொஞ்சம் ஆழமாக போடணும். பால் சுரக்குது பாருங்கள். அது நல்லா ஒரு கீரணும். நான் லைட்டாக தான் கீறினேன். அதை நல்லா கீரம்னா பால் வடியும். அப்படியே பயங்கரமாக நல்ல பெரிய கள்ளி செடியாக இருக்குது. இதான் பேர் எழுதுவானுங்க. அந்த கள்ளி செடி தான் அந்த பால் வருது பாருங்கள். அதான் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் கள்ளி செடி. ஆனால் இது பூவும் பூக்காது, காயும் காய்க்காது. ஆனால் இது விஷத்தன்மை கொண்டது இந்த கள்ளி. ஆனால் பால் வடியும், பால் நஞ்சு உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா ஈஸ்வர் காரைக்குடின்னு இருக்குங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் அதற்கு மிக்க நன்றி. ஓகே பாய், see you.